நாளை தினம் சந்திர கிரகணம். அந்த சந்திர கிரகணம் ஒட்டி நம்ம என்ன செய்யணும்? அப்போ இறைவனை தரிசனம் செய்து வரக்கூடிய அன்பர்கள் 9:50 மணி முதல் 2:15 மணி வரைக்கும் சந்திர கிரகணம் இருக்கிறனால நம்ம என்ன செய்யணும்? இறைவனை தரிசனம் செய்து கொண்டு இருக்கும் அன்பர்கள், ஆன்மீகவாதிகள், உபதேசம் வாங்கினவர்கள், மிகப்பெரிய அளவு கடந்த பக்தியில் இருக்கக்கூடியவர்கள் அன்றைய தினம் கண்டிப்பாக ஜெபம் செய்யணும். இப்போ உபதேசம் வாங்கியாச்சு, எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் வாங்கியிருக்கோம், அம்மன்தோ, சிவன்தோ, பெருமாள்தோ, நரசிம்மர்தோ, இல்லை பாலாவோ, புவனேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, எனக்கு உபதேசம் ஆயிருக்குன்னா இந்த கிரகண காலம் கண்டிப்பாக ஜெபம் செய்யணும். இரவு ஜெபம் செய்யணுமா அப்படின்னு பார்க்கக்கூடாது. இந்த கிரகண காலம் ஜெபம் செய்யும்போது கோடி பலன் கொடுக்கும், அதாவது கோடிக்கணக்கான பலன் கொடுக்கும். மற்ற நேரம் செய்யக்கூடிய ஜெபமோட இந்த கிரகண காலம் ஜெபம் செஞ்சுட்டு வரும்போது நல்ல நம்முடைய பூஜா பலன் கிடைக்குது, தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். ஆகவே ஒரு மந்திரத்துக்கு 1,00,000 மந்திரத்துக்குண்டான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு கரெக்டாக மனசார செஞ்சுட்டு வரும்போது ஒரு மந்திரத்துக்கு 1000 பலன் கிடைத்தாலே அந்த இருக்கக்கூடிய அந்த 4 மணி நேரம் விடிய விடிய உட்காந்து ஜெபம் பண்ணி கிரகணம் முடிஞ்சோடனே மறுபடியும் ஸ்நானம் பண்ணிட்டு உங்கள் குடும்ப சம்பிரதாய பிரகாரம் பூஜை புனஸ்காரம் செஞ்சு நிறைவு செஞ்சுக்கணும். அந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது அந்த ஜெபத்துக்கு உண்டான பலன் நம்மளுக்கு நிறைய பாதுகாப்பு, அதாவது கவசம் சொல்லும். ஆற்கால மந்திரம், கீழக மந்திரம், கவச மந்திரம் எதுக்கு சொல்கிறோம்? ஆற்கால மந்திரம்னா ஒன்று, கீழக மந்திரம்னா ஒன்று, கவச மந்திரம். அது கவசமாக இருந்து நமக்கு பாதுகாக்கணும். அப்போ அந்த புத்தித்தன்மை உண்டாகி நம்மளுக்கு மக்களுடைய அனுகிரகம் கிடைச்சி நம்மளுக்கு கவசமாக இருந்து வரக்கூடிய காலம் இந்த கிரகண காலம். அந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக முழுமையாக நம்ம உபதேசம் வாங்கின மந்திரம் ஜெபம் செய்யணும். எந்த மந்திரமாக இருக்கணும்? உங்களுக்கு உபதேசம் ஆயிடுச்சா செய்யலாம். சரி, உபதேசம் ஆகலைனால என்ன செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உபதேசம் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் ஓம் நம சிவாய, ஓம் நம நாராயணம், ஓம் முருகா, ஓம் சக்தி, ஓம் கம் கணபதி அப்படிங்கிற மந்திரம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரலாம். ஆனால் இந்த 4 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஓம் கம் கணபதியே நமஹ இந்த மந்திரம் சொன்னாலே போதும். இல்லை உங்களுக்கு காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம். அதை காயத்ரி மந்திரம் ஓம் பூர்பவ ஸ்வஹா தசனம் பர்க தேவஷ்மி தியோகியன பிரஜோதயாது இந்த மந்திரம் சொல்லிட்டே வரலாம். இல்லை அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் சொல்லலாம். அப்போ அங்கே அந்த இடத்துல நம்ம ஒரு சக்தி பெறணும், நம்மளுக்கு ஒரு பக்தி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்தந்த மந்திரத்துக்கு உண்டான சொல்லணும். அதே மாதிரி மாந்திரிகம் கற்றுக்கொண்டவங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்க முழுசாக பயன்படுத்திக்கணும். முதல் நாளே எல்லா ஏற்பாடு செஞ்சுட்டு அந்த கிரகணம் ஆரம்பிக்கிற முன்னாடி எல்லாம் அந்த மாந்திரிகத்து சம்மந்தப்பட்ட அனைத்து தளவாடங்கள் சொல்லும், அத்தனை பூஜை ஜாமான்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கிரகணம் ஆரம்பித்த உடனே பூஜையில் உட்காந்துடணும். அதுக்கப்புறம் விட்ட பிறகு ஒரு தீபாரதனை பண்ணிட்டு மறுபடியும் குளிச்சுட்டு வந்து அதை பூர்த்தி பண்ணணும். அப்போ அந்த மாந்திரிகக்காரங்களுக்கு அந்த மந்திர சித்தி கண்டிப்பாக கொடுக்கும். இதெல்லாம் நம்ம வந்து சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அப்போ இந்த காலத்தில் நம்ம அதிகமாக சக்தி கிடைக்கும். ஒரு நல்ல தெய்வமாக இருந்தாலும் ஒரு துஷ்ட தெய்வமாக இருந்தாலும் இதுக்குண்டான சக்தி பெறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்ம நன்மையை நோக்கி போவோம், கெடுதல் நோக்கி ஏன் போடணும்? அப்போ நன்மை நோக்கி போகும்போது நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். அதனால் உங்களுக்கு வந்து எல்லா வகையான தோஷம் வந்து பூர்த்தியாகி சகல சம்பத்து பெற்று வாழக்கூடிய தன்மை நம்மளுக்கு கொடுக்கும்போது இந்த பூஜா பலன் நம்மளுக்கு முழுமையாக வந்து அடையும். ஆகவே உபதேசம் வாங்கினவன் கண்டிப்பாக அந்த ஜெபம் செஞ்சு பழைய சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.